புதுவையில் கோவில் நிலத்தை ஆக்கிரமித்து மனைகளாக பிரித்து 17 பேருக்கு விற்பனை செய்த கும்பல் சிக்கியிருக்கிறது. கோயில் நிலம் மோசடி அம்பலமானது எப்படி? கோயில் நிலத்தை ஆக்கிரமித்து போலி ஆவணங்கள் தயாரித்து மனைவி பெயரில் பத்திரப்பதிவு செய்தவர் கைதாகி உள்ளார். மோசடி அரங்கேற்றப்பட்டது எப்படி? புதுவை பாரதி வீதியில் புகழ்பெற்ற காமாட்சி அம்மன் கோயில் உள்ளது. மிகவும் பழமையான இந்த கோயிலுக்கு புதுவை நகரம் மற்றும் கிராமங்கள் என பல இடங்களில் சொத்துக்கள் உள்ளன. இந்த கோயிலுக்கு சொந்தமாக 12 கோடி ரூபாய் மதிப்பில் 64,000 சதுர அடி நிலம் அன்னை நகரில் உள்ளது. இதில் 6,5 கோடி ரூபாய் மதிப்பிலான 30,000 சதுர அடி காலி நிலத்தை கும்பல் ஒன்று போலி பத்திரம் தயாரித்து மனைகளாக பிரித்து விற்பனை செய்திருப்பது தெரிய வந்தது. நில ஆக்கிரமிப்பு குறித்து கோயில் நிர்வாக செயலாளர் சுப்பிரமணி சிபிசிஐடி காவல் நிலையத்தில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து இடம் வாங்கியவர், விற்பனை செய்தவர்கள் யார் யார் என்பது குறித்து விசாரணையில் ஈடுபட்டனர். அப்போது கோயில் நிலத்தை சுற்றி பல ஏக்கர் நிலம் வைத்திருந்த ரத்தினவேல் என்பவர் தன் நிலத்துடன் சேர்த்து கோயில் நிலத்தை ஆக்கிரமித்தது தெரிய வந்தது. ஆக்கிரமிக்கப்பட்ட கோயில் நிலத்துக்கு போலி பத்திரம் தயாரித்து அதனை தனது மனைவி மோகன சுந்தரி பெயருக்கு மாற்றம் செய்துள்ளார் ரத்தினவேல். பின்னர் சென்னையைச் சேர்ந்த ரியல் எஸ்டேட் தொழில் செய்யும் மனோகர் என்பவருக்கு ஆக்கிரமிப்பு நிலத்தை விற்பனை செய்திருப்பதும் விசாரணையில் தெரிய வந்தது. ஆக்கிரமிப்பு நிலத்திற்கு பட்டா பெயர் மாற்றம் செய்வதற்கு ஓய்வு பெற்ற கிராம அலுவலரான சின்னசாமி என்பவர் உதவி இருக்கிறார். கோயில் நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்ததாக ரத்தினவேல், மோகன சுந்தரை, மனோகர், சின்னசாமி ஆகியோர் மீது சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். 4 பேரும் தலைமறைவாக இருந்த நிலையில் புதுச்சேரி சிறப்பு அதிரடி பிரிவு போலீசார் தேடுதல் வேட்டை நடத்தி சென்னையில் பதுங்கியிருந்த ரத்தினவேல், மோகன சுந்தரி, மனோகர் ஆகியோரையும் புதுவையில் பதுங்கியிருந்த சின்னசாமியையும் கைது செய்தனர். கோயில் நில ஆக்கிரமிப்பு வழக்கில் தொடர்புடைய அனைவரும் கைது செய்யப்படுவார்கள் என்று சிபிசிஐடி எஸ்பி மோகன்குமார் தெரிவித்துள்ளார். கோயில் நில அபகரிப்புக்கு அரசு அதிகாரிகள் யாரேனும் உதவினார்களா? கோயில் நிலம் என தெரிந்தும் பத்திரப்பதிவு செய்யப்பட்டதா? அரசியல் அதிகாரிகளுக்கு இந்த விவகாரத்தில் தொடர்பு இருக்கிறதா என பல கேள்விகளுக்கு விடையை கண்டுபிடிக்க கைதான 4 பேரையும் காவலில் எடுத்து விசாரிக்க உள்ளனர்.